ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து சின்ன பசங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து பிக்சர் மூலயமா வந்து போட போகிறேன். ஸோ இப்போ சின்ன பசங்களுக்கு இது நீங்கள் காட்டணுன்னா காட்டுங்க. என்னோடய இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் வந்து சக்ஸஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சக்ஸஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஃப்ட்டில் ஒரு சிக்கன் இருக்குது. அது வந்து ஒரு 1 hour வந்து குக் பண்ணியிருக்காங்க, கிரில் பண்ணிருக்காங்க 900 degree Fahrenheitல. ரைட் சைடில் இருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா 3 hours 3 times அதிகமான டைம் வந்து அதை எடுத்துகிட்டு குக் பண்ணியிருக்காங்க. ஆனால் 300 degree Fahrenheitல லைட்டாக குக் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் வேணும்னா அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு சீக்கிரமாக செய்யணுன்னு நிறைய எஃபோர்ட் போட்டு சீக்கிரத்துலேயே வந்து இப்போ பெருசாகணும், பணக்காரன் ஆகணும், சீக்கிரத்துலேயே எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த லைஃப்பில் அது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து நமக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரியோ இல்லை சாப்பிட்ற மாதிரியோ இருக்காது. ஆனால் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து 3 hours எடுத்துக்கிட்டு பொறுமையாக குக் ஆகிருக்கு. அது வந்து நல்லாவும் இருக்குது, பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் லைஃபு. நம்ம வந்து ஒரு பணக்காரன் ஆகணும், இல்லை உடம்பு கரெக்டாக கொண்டு வரணுன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கான டைம் எடுத்து பொறுமையாக பண்ணணுன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, லைஃப்பில் வந்து நமக்கு தேவையான ஹெல்த்தோ வெல்த்தோ எல்லாமே வந்து அதுக்கான டைம் கொடுக்கணும். கடவுள் வந்து நமக்கு அதுக்கான கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. அந்த வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு பலன் கொடுப்பாரு. அப்படி வெயிட் பண்ணி கிடைக்கும்போது நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்றது தான். அவசரப்பட்டு நம்ம வந்து எல்லாமே சீக்கிரம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து வாழ்க்கைக்கு ஒரு நல்லதாக இருக்காது அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய குட்டி ஸ்டோரிஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.